ஸோ கைஸ் சரண் வந்து எழுப்பலாம், வாங்க பார்க்கலாம். நந்தி ஹில்ஸ் போகிறோம் காலையில். சரண் சரண் டேய் ஏஞ்சிரா, ஏஞ்சிரு, நந்தி ஹில்ஸ் போகணும் இல்லை, ஏஞ்சிரு. வா, ஏஞ்சிரு வா, ஏஞ்சிரா. இனி நந்தி ஹில்ஸ் போவோமா? நந்தி ஹில்ஸ் சன்ரைஸ் பாயிண்ட். சரண் ஏஞ்சாச்சா? என் அப்பா உன்னை எழுப்புறது இருக்கு பாரு, ரொம்ப கஷ்டப்பா. சரண் சுடுதண்ணி எடுத்துக்கா, சுடுதண்ணி இருக்கா, அங்கே போய் நம்ம டீ குடிக்கலாம். சுடுதண்ணி எடுத்துட்டு நம்ம டீ குடிக்கலாம். சுடுதான் கேப்சர் பண்ணலாம். கரெக்டாக ஒரு கிளாஸ், ஒரு கிளாஸ் தண்ணி. என்ன சரண் தூங்க போறேன் மறுபடியா? ஆமா தூங்க, அங்க பாய் போட்டு ஐயா யாரும் தூங்குறதுதான் ரெடி ஆகிக்கிற. நான் எடுத்து வரல கைஸ், எங்க அண்ணன் எடுத்துனா. ஐயோ பூட்டிக்கிறாங்க. இந்தா சாவி இருக்கு பாரு, அங்கே இருக்கா? எடுத்துட்டியா? ஓப்பன் பண்ணு. காலங்காட்டில் 5 மணி ஆகுது. சரண் எங்கே போகிறோம்? ஸோ கைஸ் இன்னைக்கு நம்ம போகிற இடம் வந்து நந்தி ஹில்ஸுக்கு போகிறோம். ஏன்னா நான் தான் இது ஃபர்ஸ்ட் டைம். நான் நிறைய வாட்டி போயிருக்கேன். நிறைய வாட்டினா 2 வாட்டி தான் போயிருக்கேன். இது 2வது வாட்டி, அவ்வளோதான். சரண் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் போகிறான். காலையில் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது கைஸ். அவன் காலையில் சில்லுன்னு தான் இருக்கும். இது கூட ஏன் ஸ்வெட்டர் இல்லை, எங்கள் அண்ணா ஸ்வெட்டர் தான். ஏன்னா ஊர்லேருந்து வர சொல்ல எது எடுத்துன்னு வரல. அது எடுத்துன்னு வரல. இங்கே போய் வெயில இருக்குன்னு பார்த்தா இங்கே ஜில்லுன்னு இருக்குது. நீடிதா சரண் போகலாமா? போகலாண்ணா. ஏன் அவ்வளோ சோகம், எக்ஸைட்மெண்ட் இல்லையா அவனுக்கு? தூங்கின்னு இருந்தேன் பூச்சிஸ்டுக்கே. பின்ன 2 நாளாக போகிறேன்னு சொல்லிட்டு நீ தான் வரல, தூங்கிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் டே நீங்கள் தூங்கிட்டீங்க, செகண்ட் டே நான் தூங்கிட்டேன், தேர்ட் டே இப்போ எழுந்து போகிறோம். சீட் பெல்ட் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரோடு இப்போ கொஞ்சம் காலையாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பெட்ரோல் போட்டுட்டு, ஏன்னா ஆல்ரெடி பிளிங்க் ஆரம்பிச்சிச்சு பாருங்க. தெரிதல தெரியல, பிளிங்க் ஆரம்பிச்சிச்சு. பெட்ரோல் பங்க் வந்துட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏர்போர்ட் போகுது சரண். நம்ம வந்து லெஃப்டாக போவோம், நேராக போகிறோம். இதா இப்போ மேக்ஸிமம் கார் பற்றி எல்லாமே லெஃப்ட்டில் தான் போகுது. ஏன்னா எல்லாம் அர்லி மார்னிங் ஃப்ளைட்ஸ் பிடிப்பாங்கனால எல்லாமே லெஃப்ட்டில் போகிறாங்க பாரு. எவ்வளோ கார் லெஃப்ட்லேயே போகுது. இப்போ நம்ம வந்து நேராகவே போகிறோம். உள்ளே நம்ம கார் ஹீட்டர் போட்டாலும் நமக்கு குளிர் தெரில, வெளியே போனால் தான் தெரிய போகுது. அது நம்ம மேலே போனால் தான் தெரியும் எவ்வளோ இருக்குன்னு, ஹில்ஸ் மேலே. போனோன்னு ஒரு டீ குடித்தா சரியாயிடும் இல்லை சரண்? போனோன்னு ஒரு டீ அடித்தா சரியாயிடும் இல்லை? பாரு நான் சொல்லல சரண், மேகி கடை நிறைய இருக்குன்னு. இங்கே தான் இப்போ லெஃப்டில் பாரு. கிட்டனா இன்னும் இருப்போம், இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் போனோம். சண்டே ஆனாலும் மண்டே ஆனாலும் எல்லா நாளும் போயினே இருப்பாங்க. பைக்கர்ஸ் இல்லை அவங்க, ரைடர்ஸா? ரைடர்ஸோ இல்லை, சும்மா பார்க்கறதுக்கு வந்திருப்பாங்க போல.
நிறைய இருக்கு போல. நல்லா மைக்கேல்ஸ்லாம் போகலாம். மண்டே அதுமா கூட இந்த கூட்டு போகிறேன். ஸோ கைஸ், நீங்கள் நந்தி ஹில்ஸ் போகிறது இருந்தால் கண்டிப்பாக கேஷ் எடுத்துகிட்டு போங்க. இல்லைனா கேஷ்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெட்வொர்க் இருக்காது. பட் நெட்வொர்க் இருந்தாலும் அங்கே கொஞ்சம் யூபிஐக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் அந்த கவுண்டரில். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவார் கூட இந்த ஒருத்தர். அவர் ஃபோன்பே கூகுள் பே நம்பர் வாங்கி தான் அப்புறமா நான் வந்து வீட்டுக்கு போய் சென்ட் பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா மண்டே தான் நினச்சேன். பட் மண்டே பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது. ஃபுல் கார் பார்க்கிங். அது எவனோ வேலைக்கு போகிறானா இல்லையான்னு தெரியல. எல்லாம் இங்கே டேட்டா வந்துடுறாங்க போல இருக்குது. பாருங்க எவ்வளோ பார்க்கிங் இருக்காங்க. நம்ம கார் கூட அங்கே தான் இருக்கு. சரி வாங்க, சன்ரைஸ் டைம் ஆகுது, சீக்கிரம் போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடக்க முடியாதவங்க இங்கே பஸ் கூட வச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா KSTDCன்னு இருக்கு. இது வந்து நம்ம வயசானவங்க இல்லை நிறைய பேர் வந்து என்ன எதுக்கு போகிறாங்கன்னா நடக்க முடியாதவங்க இந்த பஸ்ஸில் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஆஃபர் தான். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ காரு எவ்வளோ பைக் நிற்குதுன்னு பாருங்க கைஸ். மொத்தமே ஃபுல்லாகவே இருக்குது. அப்படியே வியூ பாயிண்ட் ரைட்டில் பாருங்க கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். ரொம்ப ஜில்லுன்னு இல்லை, மீடியமாக பெங்களூர் விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது இங்கே ஜில்லுன்னு. செம வியூ பாயிண்ட் இருக்கு கைஸ். நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வரேன். அண்ணா வந்து இப்போ செகண்ட் டைம் வராங்கன்னு நினைக்கிறேன். அவன் தானே தேர்ட் டைம். சரி சரி வாங்க நம்ம முன்னாடி சன்ரைஸ் எவ்வளோ பார்க்கலாம். மேல போய் டீ காஃபி கட்டிக்குமா இல்லையா? என்ன சிரிக்கிற? அங்க பாரு எவ்வளவு காத்து அடிக்குது. குளிருதே எனக்கு. உனக்கு குளிருதா? ஜில்லுன்னு இருக்கு. மேகம் இருக்குன்னு பார்த்தா மேகமே எங்கேயுமே தெரியலையே. கிளியரா இருக்கு. மேகம் எங்க? இங்க சன்ரைஸ் பார்க்க வந்தா சன்னேகா சன் 6:45 சொன்னாங்க. பட் வந்து 7 o'clock ஆக போகுது. இன்னும் சன்னே எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுன்னா சொல்லுங்க கைஸ். மேல ஏதோ ஒரு வாட்டி அப்படியே ஏறி வந்தாச்சு. சரண் எப்படி இருக்கு? மேல வந்து இருக்கு. ஜில்லுன்னு இல்ல, ஓகே நார்மலா இருக்கு. ஸ்வெட்டர் போடுற மாதிரி தான் இருக்கு. இன்னும் சன்ரைஸ் ஆகல. அதான் சன்ரைஸ் இன்னும் ஆகல. ஏன் ஆகல? கிளவுட் கூட இல்ல. கிளவுட் இல்ல, சன்ரைஸ் ஆகல. பட் வந்து 6:41 வரைக்கும் போட்டுக்கிறாங்க டைம். ஸோ அதனால நம்ம வந்து சன் பாப்போமா இல்லைன்னு தெரியல. பட் கிளைமேட் வந்து நல்லா காத்தடிக்கு, சில்லுன்னு இருக்கு இல்ல? நல்லா சில்லுன்னு இருக்கு கிளைமேட். இன்னும் கொஞ்சம் ஏதாவது சுத்தி பார்த்துட்டு சரி பார்க்கலாம். இங்கதான் தெரியும், மோஸ்ட்லி ஜனங்க தெரியும். பேக் சைடு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்லாஸ்ட் நந்தி ஹில்ஸ் வந்தாச்சு. ஓகேவா சரண்? ஸோ நல்லா குளிராக இருக்கு, சில்லு இருக்கு. பட் நோ சன் நோ கிளவுட். என்ன சொல்ற இதை பத்தி? பார்த்தீங்கன்னா காலங்காலத்தில் நம்ம வந்து சோறு தண்ணி டீ காஃபி எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து சன்ரைஸ் பார்க்க வந்தோம். பட் இங்கே நம்மளுக்கு ஆச்சுன்னா சன்னே இல்லை, கிளவுடியும் காணும். பாருங்க எல்லாம் வெட்ட வெளிச்சமா கிளீனா தெரியுது. 6:41க்கு இது சன்ரைஸ் ஆன் காமிச்சு 7:10 மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் சன்னே காணோம். ஆமா 7:05 7:10 ஆச்சு, இன்னும் சன்னே காணோம். ஆனா ஜனங்க பாத்தீங்கன்னா எல்லாம் அந்த எக்ஸ்பெக்டோட தான் வந்தாங்க. பட் எல்லாரும் கொஞ்சம் வந்து ஏமாற்றம் தான். என்ன சொல்ற? ஏலகிரி மாதிரி இங்க வந்து நந்தி ஹில்ஸ். எது இது பிடிச்சிருக்கா? ஏலகிரி பிடிச்சிருக்கா? ஏலகிரி பிடிச்சிருக்கா? வேலூர் பிடிச்சிருக்கா? ஏலகிரி பிடிச்சிருக்கா? வேலூர் பிடிச்சிருக்கா? என்ன சொல்றோம் பாருங்க, ரெண்டுமே பிடிச்சிருக்கா. பட் இது நல்லா இருக்கு. அங்க கொஞ்சம் நல்லா இதுவா இருக்கும், லேக் அதெல்லாம் இருக்கும்.
இங்க ஒரு ஹில்ஸ் வியூ பாயிண்ட் ஒன்று தான் இருக்குங்க. அப்புறம் கோயில் இருக்கு, இங்க நந்தி கோயில் இருக்கு நினைக்கிறேன். இங்க சிவன் நந்தி கோயில் இருக்கு. ஆமா அங்க ஏன் ஃப்ரேம் விட்டு அங்கேயே போற? இங்க வா, உள்ள வா. வியூவர்ஸ்க்கு இங்க தான் இருக்கு பேக் சைடுல. சரி நான் பார்த்துட்டு இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வேற என்ன ஏதாச்சும் பார்க்கலாம். வயிறு வேற காலியா வந்து பேக் கேமரா தான் சரண். இவன் வந்து ஃப்ரண்ட் கேமரால எடுத்தா தான் பிரைட்டா வருதுன்னா, பட் பேக் கேமரா நல்லா மூஞ்சி காட்டு சரண். நல்லா பிரைட்டா தான் வருது. பிரைட்டா இருக்கலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஏன் ஆஃப் பண்ணா? டிசம்பர் மந்த்னால ரொம்ப குளிரா இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்றேன், டிசம்பர் மந்த்னால குளிர் தான். இது பட் இல்ல, பட் குளிர் இன்னைக்கு கம்மி தான் இருக்கு கம்பேர் டு 2-3 டேஸ் முன்னாடி. இந்த மாதிரி இடத்துல ஒரு காஃபி குடிச்சா செம்மையா இருக்குல்ல. ஒரு காஃபி குடிச்சாடு சீன் பார்த்துட்டாடு ஜாலியா இருக்குங்க. ஆனா உன்ன அந்த சன்னி எங்கன்னே தெரியல. ஒரு அறிகுறியும் கிளவுட்ஸ் இருக்கு, ஒரு கிளவுட்ஸ் இருக்கு, ஆனா அது மேல இருக்கு, கீழ வரல. எப்பவுமே கிளவுட்ஸ் வந்து கீழ தான் இருக்கும். எப்பவுமே அந்த கூகுள்ல காமிப்பாங்கல அந்த போட்டோஸ்லாம், அது வந்து கீழ தான் இருக்கும் எப்பவுமே. போனாட்டி வந்தப்ப அப்போ ஒரே ஒரு வாட்டி தான் பார்த்த மாதிரி இருந்துச்சு கிளவுட்ஸ். இங்க ஸோ மேக்ஸிமம் டைம்ல கிளவுட்ஸ் பார்த்ததே இல்லை. இப்போ கூட இருக்கு, மேல் சைடில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கிளவுட்ஸ்லாம். பாருங்க எவ்வளோ ஜனங்க என்ன எங்கிருந்து தான் வராங்கன்னு தெரியலப்பா. சூப்பர். மைக் போட்டுருங்க, போனை தூக்கி போட்டுருங்க. நல்லா ஹீல் பாயிண்ட் தான் வந்தது. அப்போ 2 வருஷம் 2 இயர்ஸ். நான் வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து சில இடங்கள்லாம் இல்ல, ரீசன்ட்டா இத வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் வாட்டி வர சொல்ல வந்து 17-16 வந்தேன். அப்போ வந்து ஒண்ணுமே இல்ல. அப்போ என்ட்ரி ஃபீ கூட இல்ல. அப்போ 17-16 இல்ல, 2017 and 16 and 18 அப்போ வந்தாச்சு நான். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ டிக்கெட் தான். அப்போ பைக் பார்க்கிங், அப்போ அவ்வளோ ஜனங்க கூட வர மாட்டாங்க. இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டீ காஃபி தான் குடிக்கணும். சன்ரைஸ் கூட அப்புறம் கூட பார்த்துக்கலாம். டீ காஃபி குடிச்சாதான் அடுத்த வாட்டி சன்ரைஸ் கூட கேளுங்க மக்களே. சாப்பிட்டதுக்கு அப்புறமா டீ இல்லைன்னா காஃபி, டின்னருக்கு அப்புறமா டீ இல்லைன்னா காஃபி, காலையில எழுந்து டீ இல்லைன்னா காஃபி. காலைல குடிக்கிறது ஓகே. ஏன்பா ஒரு மனுஷன் டீ காஃபி இல்லாம எப்படி இருக்கு சொல்லு பார்க்கலாம். டீ காஃபி தான் நம்ம எனர்ஜெட்டிக்கா இருக்க முடியும். வெளிய வர இடத்துலலாம் சொல்லு, வர இடத்துலலாம் வீட்டுலயே டீ காஃபி போட்டு குடிக்கலாம். வெளிய வந்தாலும் அதுதான் வேணுமா? பட் எனக்கு தெரிஞ்சு எனக்கு சன்ரைஸ் ஆகிற மாதிரி தெரியல. எல்லாமே மேகி உங்களுக்கு காலையில பாருங்க அவ்வளவு ஜாஸ்தி தெரியல. இதெல்லாம் இருக்கு. இதை விட்டு சன்ரைஸ் கூட வந்துருச்சு. பட் நான் வந்து நம்ம இருக்கிற இடத்துல வரல. ஸோ பின்னாடி அந்த கீழே அந்த பக்கமா கீழே அந்த பக்கமா வந்துருக்கு கொஞ்சம்ல. அவங்க காமிக்கிறேன், ஜூம் பண்ணி காமி. ஸோ பார்த்தீங்கன்னா முன்னாடி தான் கோயில் இருக்கு. இங்க வாங்க. பட் ஆனா அது க்ளோஸ் ஆயிட்டு இருக்கு. க்ளோஸா இருக்கு. எப்பனா நம்ம வந்து ஈவினிங் டைம்ல வந்தா உள்ள உங்களுக்கு வந்து சாமி காமிக்கலாம். சாமி காமிக்கலாம் கண்டிப்பா. அது வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து நந்தி கேஃபேக்கு போனோம். பட் அங்க வந்து பாத்தீங்கன்னா இது அவனுக்கு வந்து மேகி கேட்டான். பட் மேகியே இல்ல, அவன் டீ காஃபி பண்ண மட்டும் தான் இருக்கு. சோ அதனால நம்ம வந்து நந்தினி அதான் நந்தி ஏதோ ஒண்ணு நந்தி ஹில்ஸ்ல நந்தி கேஃபே இருக்கக்கூடாதா? ஷார்ட்டா தான் சொன்னேன் பாது. கீழே போயிட்டு நம்ம வந்து டீ காஃபி மேகி ஏதாச்சும் தான் நம்ம போய் சாப்பிடலாம். இங்க எதுவும் இல்ல. சோ இதாங்க நந்தி ஹில்ஸ், ஜாஸ்தி ஒண்ணும் இல்ல. பட் ஆனா ஈவினிங்ல எப்படி இருக்கும்னு தெரியல. மேபி ஈவினிங்ல இன்னும் லைட் மாதிரி ஏதாவது போட்டிருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஈவினிங் நானும் வந்தது இல்ல. எப்பவுமே எல்லாம் மார்னிங்ல தான் வரும். பட் இது பார்க்கவே ஜனங்க எக்கச்சக்கமா வராங்க. மார்னிங்ஸ் எல்லாரும் வராங்க. ஃபேமிலிஸ் எல்லாருமே
நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இங்கே வராங்க. அதுவும் மண்டே காலையில் வந்து தான் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குது. யாரோ நாங்கள் நினச்சா என்ன ஒரு 10 பேர் இருப்பாங்களா, ஒரு 15 பேர் தான். இங்கே ஒரு 40 மெம்பர்ஸ் மேலே இருப்பாங்க. சின்ன 100-200 மேலே இருப்பாங்க சார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரேக் வந்திருக்கோம். ஸோ இவனுக்கு தான், எனக்குலாம் பசி இல்லை, தம்பி தான் ஏதாவது பசி எடுக்குது, எனக்கு அது வாங்கி கொடு இது வாங்கி கொடுனா. சரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மேகி கடை இருக்குது பின்னாடி தெரியுதுங்களா, ஆட்டோவில் மேகி கடை. ஆமாம், ஆட்டோவில் மேகி கடை. சரி அதனால அது வாங்கிட்டு ஒரு மேகி அப்புறம் 2 காஃபியில் டீ ஏதாச்சும் சாப்பிடலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 மசாலா மேகி 2 காஃபி சொல்லியாச்சு. இல்லை சார், ஏன்னா இங்கே காஃபி இல்லை, டீ மட்டும் தான் சொல்லியிருக்கோம். ஸோ அதனால இப்போ வந்து 2 மசாலா மேகி மட்டும் அங்கே ரெடி எடுக்குது பாருங்க. ஆமாம், ஸோ எனக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால டக்கு மேகி சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பலாம். ஓகேவா? ஓகே, பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ மேகி சாப்பிட்டாச்சு. ஐ மீன் மேகி தான் மேகி சாப்பிட போகிறோம். வாங்க பார்க்கலாம். மேகி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சுட சுட இருக்கா மேகி? பாருங்க, ஆவி பறக்க பறக்க. பட் மேகி ஜாஸ்தி சாப்பிடக்கூடாது. இதுதான் இதோட நெக்ஸ்ட் இயர் தான் உனக்கு மேகி. சரியா? ஆமாம். சரி, பிரேக்ஃபாஸ்ட் பசிக்குது. இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சொன்னால இப்போ உனக்கு எடுத்து கொடுக்குறேன். ஸோ கைஸ் ஃபைனலாக நந்தில்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு, மேகி சாப்பிட்டாச்சு. நல்லா தான் இருந்துச்சு மேகி. ஸோ இதே மாதிரி அடுத்த vlogல உங்களை நான் பார்க்குறேன். கண்டிப்பாக பார்க்குறோம் அடுத்த vlogல. அவினாஷ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.